ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளோட பாரம்பரியமான அரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அரிசி பாயாசத்தோட டேஸ்ட்டு நல்லா க்ரீமியாக, சாப்பிடும்போதே இன்னொரு வாய் சாப்பிட தூண்டுற அளவுக்கு ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். முக்கியமாக பால் சம்மந்தப்பட்ட ஸ்வீட்ஸ்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த பாயாசம் ரொம்பவே ஃபேவரட்டாக மாறிடும். இப்போ இந்த அரிசி பாயாசம் எப்படி வீட்டில் பர்ஃபெக்டாக பண்ணலான்னு சில டிப்ஸோடு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். வெல்கம் டு மில்லியன் ரெசிபீஸ். இந்த அரிசி பாயசம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் நல்ல அடிகனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கணும். இதில் 1 லிட்டர் அளவுக்கு நல்லா ஃபுல் க்ரீம் மில்க்கு பார்த்து எடுத்துக்கிறேன். பசும்பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா தண்ணி கலக்காமல் இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாத்திரம் நல்லா அடிகனமானதாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பாலில் நம்ம தண்ணி கலக்காமல் கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா அடிகனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கணும். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வர வரையும் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா பொங்கி வந்தாச்சு. இப்போது இதில் 1/4 கப்பு அளவுக்கு பச்சரிசியை நான் ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இந்த அரிசியும் இந்த தண்ணியும் சேர்த்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த அரிசி பார்த்திங்கன்னா இந்த பால்லையே நல்லா குழைய வெந்து வரணும். அதில் தான் இந்த பாயாசத்தோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ மூடி வச்சு நல்லா வேக வச்சாச்சு. அப்பப்போ நடுவில் இந்த ஓரத்தில் படிகிற ஆடையெல்லாம் எடுத்து உள்ளே விட்டு நல்லா கலந்து விட்டு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு. சிலவங்க இந்த பாலில் பாதி பாலும் பாதி தண்ணியும் சேர்த்து வேக வச்சு பாயாசம் பண்ணுவாங்க. அதை விட நம்ம முழுக்க பால்லேயே சேர்த்து வேக வைக்கும்போது இந்த பாயாசம் இன்னமும் க்ரீமியாக நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே நல்ல பாலும் ஒரு 1/4 கப் அரிசியும் இருந்தாலே நீங்கள் ஒரு 4-5 பேருக்கு தாராளமாக இந்த பாயாசம் செஞ்சிடலாம். இப்போ இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்துட்டு இருந்துச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. இப்போ பாருங்கள், நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேக வைப்போமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வெந்திருக்கு. இது இன்னும் கூட நல்லா குழைய வெந்து வரணும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா பால் சீக்கிரமாக வற்றிரும், ஆனால் அரிசி வெந்து வராது. அதுக்காக தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெந்திருக்கு. மறுபடியும் இந்த ஓரத்தில் படிஞ்சிருக்க ஆடையெல்லாம் எடுத்து உள்ளே விட்டு நல்லா கலந்து அரிசி வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். மூடி வச்சாலும் அடிக்கடி நடுவில் அடியில் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அரிசி வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக குழைய வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி அரிசி இருக்க இடம் தெரியாமல் நல்லா குழைச்சி விட்டுறணும் பால்லையே. இப்படி கரண்டியில் உங்களுக்கு மசிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் வச்சுருப்பீங்கள்ல, அதை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். அரிசி ஒன்று கூட தெரியாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சு விட்டுறணும். இந்த பாலில் அரிசி நல்லா வெந்து முழுக்க கரைஞ்சிடணும். அப்போ தான் இந்த பாயாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் இதில் நான் 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பு மீடியமாக இருக்கும். 3/4 கப்பு அளவுக்கு. நம்ம 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருந்தோம். 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் அரிசி, 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும், மீடியமாக இருக்கும். அடுத்ததாக இதில்
3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனைக்காக. இப்போ பாருங்கள், நல்லா ஆடை எல்லாம் கட்டி நல்லா திக்காக மாறி இருக்கு பால். இதையும் நல்லா கலந்து விட்டு, அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சர்க்கரை கரையிற வரையும் கொதிக்க வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், பால் வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடிக்கடி அடியில் கலந்து விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் இந்த பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஓரளவு வறுப்பட்டதும் அதில் அடுத்ததாக ஒரு 10-15 காஞ்ச திராட்சை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பாயாசத்தில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாயாசம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு க்ரீமியாக நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான அரிசி பாயாசம் ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இதை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு க்ரீமியாக டெலிஷியஸாக இருக்குன்னு. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்து இந்த டேஸ்ட்டை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் மில்லியன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.